ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா எஸ்ஏஆர் ஆஃப் சிம்பத்தோமைமெட்டிக். ஓகேவா, எஸ்ஏஆர் ஆஃப் சிம்பத்தோமைமெட்டிக் தான் பார்க்க போகிறோம். இது வேறு ஆர்டினரி. இப்போ நல்லா தெரியுதா? இப்போ சிம்பத்தோமைமெட்டிக் வந்து நிறைய பேர் இருக்குது. என்னென்ன பேர்? சிம்பத்தோமைமெட்டிக் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து அட்ரினர்ஜிக்னு ஒன்று, அதுக்கப்புறம் வேறு என்ன பேர் இருக்கு? அட்ரினர்ஜிக் அகோனிஸ்ட் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. ஓகேவா, இது மாதிரி நிறைய பேர் இருக்குது இதுக்கு. ஓகேவா, இது எதுக்காகனா இது வந்து ஒரு அட்ரினர்ஜிக் ஏஜென்ட்டாக இது வந்து என்ன பண்ணணும், டேரெக்டாக போய் ரிசப்டார் கூட பைண்ட் பண்ணி, என்ன ரிசப்டார் அதுதான் மெயின் இதில், அட்ரினர்ஜிக் ரிசப்டார். ஓகேவா, அட்ரினர்ஜிக் ரிசப்டார் கூட பைண்ட் ஆகி ஃபார்மகாலஜி ஆக்ஷன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா, அதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷன். இப்போ வந்து இந்த எஸ்ஏஆருக்கு வந்து நம்ம என்ன ஸ்ட்ரக்சர் எடுத்துக்க போகிறோம்னா, நான் எஃபினர்ஃபின், அதாவது நான் அட்ரினலின் எடுத்துக்கிறோம். எஃபினர்ஃபின் நான் அட்ரினலின் எல்லாம் ஒன்று தான். அதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கெட்டகால் ரிங். ஓகேவா, ஃபஸ்ட்டில் இருக்கிறது வந்து கெட்டகால் ரிங்கு, அதுக்கப்புறம் பீட்டா கார்பன், அப்புறம் ஆல்ஃபா கார்பன், லாஸ்ட்டில் வந்து அமைன் குரூப். ஓகேவா, இந்த ஆல்ஃபா கார்பன் வந்து எப்போவுமே எது பக்கத்தில் இருக்கும்னா அமைன் குரூப் பக்கத்தில் தான் இருக்கும். அப்புறம் அது பக்கத்தில் ஆல்ஃபா கார்பன் பக்கத்தில் இருக்கிறது எப்பவுமே பீட்டா கார்பனாக இருக்கும். ஓகேவா, இது வந்து கெட்டகால் ரிங். இப்போ வந்து லைனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டகால் ரிங், அப்புறம் பீட்டா கார்பன் பார்க்குறோம், அப்புறம் ஆல்ஃபா கார்பன் பார்த்துட்டு அப்புறம் அமைன் குரூப் 4 இது பொண்ணாக பார்த்துடலாம். நம்ம இது தான் நான் சொன்னது தான் இங்கே இருக்குது. ஃபஸ்ட்டு கெட்டகால், அப்புறம் பீட்டா கார்பன், அப்புறம் ஆல்ஃபா, அப்புறம் அப்படி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சப்ஸ்டியூஷன் ஆன் அரோமேட்டிக் ரிங். ஓகேவா, இப்போ வந்து அரோமேட்டிக் ரிங்குன்னா இதுதான், கெட்டகால் ரிங் தான் அரோமேட்டிக் ரிங் சொல்கிறாங்க. ஓகேவா, இந்த அரோமேட்டிக் ரிங்கில் வந்து 2 OH வந்து சிமிலராக ப்ரெசண்ட் ஆகியிருந்தா, அதாவது பக்கத்தில் ப்ரெசண்ட் ஆகியிருந்தால் அதோட பொட்டன்சி வந்து ஹையராக இருக்கும். ஓகேவா, அதோட பொட்டன்ட் வந்து ஹையராக இருக்கும். ஆக்டிவிட்டி, ஓகேவா, ஆக்டிவிட்டி வந்து ஹையராக இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் 2 OH இருக்குது, அதில் வந்து ஒரு OH மட்டும்தான் இருக்குது, இன்னொரு OH இல்லை. ஓகேவா, இங்கே இருக்குது பாருங்கள், இது காட்டுறேன். இதோ ஒரு OH இல்லை, ஒரு OH மட்டும்தான் இருக்குது இல்லையா, கெட்டகால் ரிங்கில், அரோமேட்டிக் ரிங்கில் ஒரு OH தான் இருக்குது. அப்போ வந்து அங்கே பொட்டன்ட் வந்து லெஸ்ஸாக இருக்கும். அதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ப்ரெசன்ஸ் ஆஃப் OH குரூப் அட் ஆல்டர்னேட்லி அண்டு எந்த பொசிஷன்லாம், 3rd and 4th பொசிஷனில். ஓகேவா, இருந்தால் வந்து அங்கே வந்து ஆல்ஃபா பீட்டா ஆக்டிவிட்டி வந்து நிறையா இருக்கும், அதுதான் மோர் பொட்டன்ட். ஓகேவா, இது ஆப்சண்ட்டாக இருந்தால் ஆல்ஃபா பீட்டா ஆக்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பாயிண்டில் என்ன சொல்கிறாங்க, சரி 2 OH ப்ரெசென்ட்டாக இருந்தால் அதிகமாக இருக்கும், ஒரு OH ப்ரெசென்ட்டாக இருந்தால் கம்மியாக இருக்கும். சரி, OHே ப்ரெசென்ட் ஆகலை, அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, OHே ப்ரெசென்ட் ஆகலைன்னா அது வந்து நம்ம அன்சப்ஸ்டியூட்டடாக இருந்ததுன்னா அப்போ வந்து என்ன ஆகும்னா, ஈஸியாக வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் போய் என்ன ஆகும்னா இதுவாகிடும். அதாவது இப்போ எதனா ஒன்று இருந்தால் தானே ஆக்டிவிட்டி வந்து நல்லா நடக்கிறதுக்கு, எதுவுமே இல்லைன்னா வந்து ஈஸியாக வந்து டிரான்ஸ்மிட்டர் போய் பிபிபி, அதாவது பிளட் பிரெயின் பேரியரை வந்து ஈஸியாக கிராஸ் பண்ணி சிஎன்எஸ்க்கு போயிட்டு அங்கே ஆக்டிவிட்டி வந்து நல்லா நடக்கும். சிஎன்எஸ்க்கு போயிட்டு வச்சு சிக்னல். ஓகேவா, சிக்னல் போலேனா தான் அது டிப்ரெஸ் ஆகும். சிக்னல் போச்சுன்னா ஆக்டிவிட்டி வந்து நல்லா நடக்கும். அதுதான் சொல்கிறாங்க செகண்ட் பாயிண்டில். இதோட எக்ஸாம்பிள் வந்து ஆம்ஃபிட்டமைன். இதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் இதுதான், OH வந்து ப்ரெசென்ட் ஆகும் இல்லையா, அதனால் வந்து இதில் சிஎன்எஸ் ஆக்டிவிட்டி நல்லா நடக்கும் இந்த ட்ரக்கில். இதுதான் சொல்கிறாங்க அரோமேட்டிக் ரிங்கில் வந்து இதுதான். இப்போ வந்து பீட்டா கார்பன் பார்க்கலாம். இப்போ பீட்டா கார்பனில் வந்து OH குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு, பார்த்தீங்களா, அது அட்டாச் ஆகிருக்கலாம். ஓகேவா, OH குரூப் வந்து இது அட்டாச் ஆகிருக்கு. OH குரூப் அட்டாச் ஆகிருக்கிற வச்சு என்ன சொல்கிறாங்க, OH குரூப்பு அட்டாச்சு ஆன் பீட்டா கார்பன் டிக்ரீஸ் தி சிஎன்எஸ் ஆக்டிவிட்டி. இப்போ OH இல்லைனா தான் அது பிளட் பிரெயின் பேரியரை கிராஸ் பண்ணி சிஎன்எஸ் ஆக்டிவிட்டி வந்து நிறைய தரும். இப்போ OH இருக்கிற வாச்சு அந்த இடத்துல வந்து சிஎன்எஸ் ஆக்டிவிட்டி வந்து கம்மியாயிடும். ஓகேவா, அதனால வந்து என்ன ஆகுதுன்னா அங்கே ஆல்ஃபா பீட்டா ஆக்டிவிட்டி வந்து திரும்பவும் இன்க்ரீஸ் ஆகிடுது. ஃபஸ்ட்டு பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா, OH இருந்தால் மோர் பொட்டன்ட்டாக இருந்தால் ஆல்ஃபா பீட்டா ஆக்டிவிட்டி இருக்கும், இல்லைன்னா அது மாதிரி அந்த ஆக்டிவிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிடுது. ஓகேவா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து எஃபிரிடின். எஃபிரிடின் நார் எஃபிரிடின் பார்க்கும் மாதிரி எஃபிரிடின், அதுக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்துங்க. அப்புறம் வந்து ஆல்ஃபா கார்பன் வந்து என்னென்னா,
இந்த ஆல்ஃபா கார்பனில் வந்து எந்த விதமான சப்ஸ்டியூஷனும் இல்லை. ட்ரக் ஹேவிங் சப்ஸ்டிடியூஷன் ஆன் ஆல்ஃபா கார்பன் வந்து சப்ஸ்டியூஷன் இல்லை. ஏன்னா அது மெட்டபாலிசம் வந்து பிளாக் பண்ணியிருக்கிற வச்சு அதோட மோனோ அமினோ ஆக்சிடேஸ் வந்து ஆக்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஓகேவா, மோனோ அமினோ ஆக்சிடேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிற வச்சு அங்கே நடக்கிற ஆக்ஷன் வந்து ரொம்ப நேரம் நடக்குது. அதோட டூரியேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுது, அது லாங்கர் டூரியேஷன் ஆகிடுது. இதுக்கும் எக்ஸாம்பிள் வந்து ஆம்பிஃபெட்டமைன். ஓகேவா, லாஸ்ட்டில் வந்து சப்ஸ்டியூஷன் ஆஃப் அமினோ குரூப் லாஸ்ட்டு NH2. ஓகேவா, அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தோம் இல்லையா. இது ஃபோனில் எடுக்கிற வச்சு மூவ் பண்ணி காட்ட முடியல, நோட்டில் இருந்தால் ஈஸியாக காட்டலாம். அமைன் குரூப். ஓகேவா, NH2. இதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து அமைன் குரூப் வந்து என்னென்னா, இது வந்து எதுக்கு எசென்ஷியல்னால் ப்ரைமரி அண்ட் செகண்டரிக்கு வந்து எசென்ஷியல் சொல்கிறாங்க. ஓகேவா, அமைன் குரூப் இஸ் எசென்ஷியல் ஃபார் ப்ரைமரி அண்ட் செகண்டரி. பட் டெர்ஷரி வந்து இது அமைன் குரூப்பில் எப்பவுமே ப்ரைமரி செகண்டரி வந்து இன்க்ரீஸாக இருக்கும், டெர்ஷரி வந்து புவர் டைரக்ஷன் அகோனிஸ்டாக இருக்கும். ஓகேவா, எப்பவுமே ஒன்று ஞாபகம் வச்சுங்க. ஓகேவா, லைட்டிக்குன்னு ரெண்டு நடக்கும். இது சிம்பத்தோ லைட்டிக்கு, பேராசிம்பத்தோ லைட்டிக்கு. இந்த மிமிட்டிக்கு அப்படின்னு வந்தாலே அது வந்து அகோனிஸ்ட்டு தான். ஓகேவா, அகோனிஸ்ட்னா என்னது, ஒன்று இன்க்ரீஸ் பண்ணும். ஓகேவா, அகோனிஸ்ட்னாவே ஏதாவது கொடுக்கறது, டேரெக்டாக போய் ஆக்டாது. அது மாதிரி ஆன்டகோனிஸ்ட்னாவே அது தடுக்கிறது, அது மாதிரி தான் வருமே. ஆன்டகோனிஸ்ட்னாவே தடுக்கிறது, அழிக்கிறது, அப்படி தான் இருக்கும். அதுதான் ஆன்டகோனிஸ்ட்டு சொல்லுவாங்க. ஓகேவா, லைட்டிக்கு வந்தால் ஆன்டின்னு ஞாபகம் வச்சுங்க, ஆன்டகோனிஸ்ட். ஓகேவா, இப்போ அந்த அமினோ குரூப்பில் வந்து ப்ரைமரி செகண்டரி வந்து எசென்ஷியலாக இருக்கிறவாச்சு அதோட ஆல்ஃபா செலக்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கும், ஹை ஆல்ஃபா செலக்டிவிட்டி. ஓகேவா, எக்ஸாம்பிள் வந்து எஃப்ரிடின். அதனால் இதோட டெர்ஷரி வந்து ஆல்ஃபா செலக்டிவ் வந்து லோயராக இருக்கும். ஓகேவா, இப்போ ஆல்கைல் சப்ஸ்டியூஷன் வந்து இருக்குது. ஒரு ஆல்கைல் சப்ஸ்டியூஷன் வந்து இந்த அமினோ குரூப்பில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு வச்சுங்களேன். அது வந்து மோர் சைஸாக இருக்குது, அதோட சைஸ் வந்து பெருசாக இருக்குன்னா அப்போது வந்து அதில் பீட்டா செலக்டிவ் வந்து ஆக்ஷன் வந்து ஹையராக இருக்கும், ஆல்ஃபா செலக்டிவ் வந்து கம்மியாக இருக்கும். ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க இதில். அதுக்கு வந்து ஐசோப்ரோபைன் சால்பியூட்டனால் வந்து எக்ஸாம்பிள். இவ்வளோ தான் வந்து SAR ஆஃப் சிம்பத்தோ மெமெட்டிக். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது.